மேலாண்மை துறை மாநிலத்தின் நிர்வாக அமைப்பிற்கு முதுகெலும்பாக விளங்குவதோடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றும் ஆணையரக அலுவலர்கள், சார் ஆட்சியர்கள் உள்ளிட்டோரின் பயன்பாட்டிற்காக 155 புதிய வாகனங்கள் மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி துவங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சார் ஆட்சியர்கள் உள்ளிட்டோரின் பயன்பாட்டிற்காக வாகனங்கள் வழங்கும் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வருவாய்த்துறையில் பணிபுரியும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணைய அலுவலர்கள், சார் ஆட்சியாளர்கள், துணை ஆட்சியாளர்கள் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோருடைய பயன்பாட்டிற்காக 13,73,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 155 புதிய வாகனங்களை மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுடைய நல வாரியத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டத்தையும் தற்போது கொடியசைத்து தீவுத்துறையில் துவங்கி வைக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்தபடி வாகனங்கள் அனைத்து விதமான உயர் அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பணிபுரியும் வட்டாட்சியர் மற்றும் துணை ஆட்சியர் உள்ளிட்ட நிர்வாகம் சார்ந்த அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வாகனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக 13,73,00,000 மதிப்பீட்டில் 155 புதிய வாகனங்களையும், அதே போல 100 தொழிலாளர்களுக்கு, ஏற்கனவே தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட 100 தொழிலாளர்களுக்கு 100 மானிய விலையில் ஸ்கூட்டரையும் தற்போது முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.